யாருக்கும் தத்துவம் இல்லை, எங்ககிட்ட தான் கொள்கை இருக்கு. மொழி தமிழ் என்று பேச எந்த தலைவன் இந்த நாட்டில் இருக்கான் சொல்லு? எந்த தலைவன் தமிழ் மொழி குறித்து, தமிழ் மொழியின் தேவை குறித்து, தாய்மொழி கல்வி குறித்து யார் பேசுவார்? பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்த உரிமையை எய்திட தடுக்கும் இளைஞரின் முகத்தில் அறை என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இங்க தமிழ்ல படிக்க முடியுதா? படிக்க முடியுதா? தாய்மொழி கல்வி என்பது தாய்ப்பாலுக்கு இணையானது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தாய்ப்பாலுக்கு இணையானது தாய்மொழி கல்வி. அதை கொடுக்க மறுப்பது என்பது ஒருவித தேச துரோக குற்றம் என்கிறார். எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை செய்யறோம்? தாய்மொழியில் படிக்கிறவனெல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற அத்தனை பேர் அறிஞனும் தாய்மொழியில் கற்றவன். உங்களை மறந்து நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு எந்த மொழியில் கனவு வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழி. நீங்க இங்கிலீஷ்ல உங்களுக்கு கனவு வந்ததுன்னா நீங்க ஆள் இல்லை, நீங்க சோரம் போயிட்டீங்க, என்ன மாறிட்டீங்க, உங்க மரபணும் மாறிவிட்டது, நீ ஆள் இல்லை. பிறக்கிற ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் இனமாற்றப்படுவதை நீங்கள் புரிந்துக்கணும். இங்கிலீஷ் படிச்சுட்டா அறிவுன்னு நினைக்கிறான். அன்பிற்குரிய சொந்தங்களே, வெள்ளை என்பது அழகல்ல நிறம், ஆங்கிலம் என்பது அறிவல்ல மொழி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். பல முறை வலியுறுத்திட்டேன். பிரிட்டன்ல பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் தான் பிச்சை எடுப்பான். அவன் அறிவாளியா? அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் சென்று படிக்காதவன் கூட அழகாக ஆங்கிலம் பேசுவான். அவன் தாய்மொழி, அவ்வளவுதான். நம்முடைய மொழிக் கொள்கை தெளிவானது. மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை தமிழ் மொழிதான் எங்கள் உயிர் மொழி, கொள்கை மொழி என்பதுதான் உயரிய கொள்கை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் எந்த மொழியும் கற்போம் விரும்பினால், எந்த மொழியும் படிப்போம் நாங்கள் விரும்பினால். உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ்வதற்கு. எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்வதற்கு என்பதை இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் எண்ணத்தில் பதிவைத்துக் கொள்ள வேண்டும். நான் பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு அன்னதானம் செய்ய முடியாது. என் தாய்மொழியில் படிக்காமல் எந்த மொழியை கற்று தேர்ந்தாலும் நான் முட்டாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தாய் அடையாளம் தெரியாதவன் பைத்தியக்காரன் தானே. அம்மாவை அடையாளம் தெரியாதவனை எப்படி மதிப்ப? மனுஷன் எப்படி மதிப்ப? நீ எங்க போனாலும் உன்னை எங்க கேட்பா? நீ எந்த நாட்டுக்கு போ, உன் அடையாளம் என்ன? என்ன எதை சொல்லுவாய் நீ? அமெரிக்கா போற என்ன சொல்லுவ? ஐ எம் இந்து, ஐ எம் கிறிஸ்டின், ஐ எம் முஸ்லிம் அப்படி சொல்லுவியா? மதத்தை வைத்து மனிதர்களை மதிப்பிடவே கூடாது. பேர் அங்கே போய் என்ன சொல்லுவ? நான் நாடார், நான் தேவர், நான் கோனார் அப்படி போய் சொல்லுவியா? சொல்லுவியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவான். அவன் பார்த்த உடனே ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அங்கே போய் ஐ எம் மேன்லாம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுதான் கேட்குறான். அப்போ குரங்குன்னு நினச்சி கேள்வி கேட்குறான். இல்லை, மனிதன் என்று தெரிந்து ஒருவனிடத்தில் அந்த கேள்வி ஏன் எழுப்பப்படுகிறது என்றால் நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்று பார்ப்பதற்கு. நான் சீமான் என்றால் தமிழன், அதை அடையாளம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் முதலில் தோன்றியது சாதியா மதமா, மொழியா இனமா? முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து முதலாக தோன்றியது மொழி. மொழி தோன்றியவுடன் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்படுது. மிக 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 பின்னாடி வந்ததுதான் சாதியும் மதங்களும். அதைத்தான் நமது புரட்சி பாவலர் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று முழங்குகிறார். அண்ணல் அம்பேத்கர் இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு, இந்த சனாதன கோட்பாடு ஆரியர்கள் வருகைக்கு பிறகு 3000 ஆண்டுகளாகத்தான் இது கட்டமைக்கப்பட்டது என்கிறார். மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் ஒருபோதும் சாதியை ஒழிக்க விட மாட்டார்கள். சாதியும் மதமும் 2 கண்கள் என்பார்கள். மதத்தின் வேர் சாதியில் தான் இருக்கிறது. சாதி சாதியாக நாம் பிரிந்து இருக்கிற வரை
தமிழ் தேசிய மக்கள் ஓர்மைப்பட முடியாது, அரசியல் வலிமை பெற முடியாது, அதிகாரத்திற்கு வர முடியாது, முடியவே முடியாது. மத கட்சிகள் சாதிய தலைமைகளை, சாதிய கட்சிகளை தன்னோடு அழைத்துக் கொள்ளும். சாதிக்கு வெந்நீர் ஊத்தி கொள்ளாது, தண்ணீர் ஊத்தி உரம் போடும். சாதிய பகைகளை தூண்டிவிடும், மோதவிடும், சொந்த ரத்தங்களை யுத்தம் செய்ய வைக்கும், சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கும். இதான் நடக்கும். இருந்தாலும் எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு மாதிரி நீ மீன் குழம்பு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழிச்சு. அப்போ இந்த பெண்கள் கேட்பாங்க, அப்போ உங்கள் அம்மாவே நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு பெண்கள் கேட்பாங்க. அந்த பேபியோட ஹெட்டு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துகிட்டே இருக்கும். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பள்ளம் நிறைஞ்சி மண்டை உடனே ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் சாஃப்ட் போன் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அது சீக்கிரமாகவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துருச்சு. ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அது பிறக்கணும்? ஏன்னா அந்த மண்டை ஓடு பெருசாச்சுன்னா இந்த மனித பெண்ணோட இடுப்பு வழியாக அது வெளில வர முடியாது, உள்ளே மாட்டிக்கும். பெண்கள் வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒல்லியாக இருப்பாங்க. கர்ப்பம் ஆகிட்ட பிறகு இடுப்பு மட்டும் பெருசாகும். இவங்க வேணும்னா இடுப்பை பெருசாக்கிக்கிட்டாங்களோன்னு ஆண்கள் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த கர்ப்ப காலத்தில் எலும்பு மாற்றம் ஏற்படுறதுனால எலும்பு கொஞ்சம் விரிஞ்சிடும். அதனால் அது வரைக்கும் இப்படி உட்காந்த லேடிஸ் அதுக்கப்புறம் இப்படி தான் உட்காருவாங்க. இதெல்லாம் தெரியாமல் தமிழன்னா எவ்வளோ வசதி தெரியுமா, நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய வசதியானவங்க தெரியுமா, நீங்களாம் வந்தீங்களா, பேச வந்துட்டீங்களா, கலாச்சாரம் எவ்வளோ முக்கியமானது தெரியுமாலாம் யாராவது பேசினா நாங்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்போம்? பேக்கு முக்கியமான விஷயமே உங்களுக்கு தெரியல, மெயின் மேட்டரில் கோட்டை விட்டுட்டு நீ சைடு மேட்டர்லாம் வந்து இங்கே வந்து சங்கு ஊதின்னு இருக்கியா? இப்போ இந்த உடை இருக்குல்ல, இது ஆக்சுவலி இயற்கைக்கு எதிரானது. இது அவ்வளோ முக்கியமானது இல்லை. இங்கே ஒரு ஆண் நல்லா மீசையை முறுக்கிட்டு அருவாளை வச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கணுன்றதுக்காகவா இயற்கை ஆணை படைத்தது? இயற்கை எதற்காக ஆணை படைத்தது? இது ப்ரெக்னென்சியில் செத்து போனது, ரேப் விக்டமாக செத்து போனது, எவனோ வந்து கைப்பிடிச்சி எடுத்தான்னு கொண்டு போட்டது, ஹஸ்பண்ட் செத்து போனான்னு பாஞ்சி நெருப்பில் குதிச்சது, அப்படிலாம் சாவடிச்சுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, அதுதான் நமக்குள்ள தெய்வம், நம்ம போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் இஸ் எக்ஸ்பெண்டபிள். பிரச்சனை வரும்போது ஆணை தான் நம்ம அனுப்பி போருக்கு போயிட்டு வா, சண்டைக்கு போயிட்டு வா, காப்பாற்றிட்டு வான்னு சொல்கிறது ஆணை தான் அனுப்புவோம். ஏன்னா மேல் இஸ் எக்ஸ்பெண்டபிள். அதனால தான் ஒரு ஜனத்தொகையில் 1000 பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆண்கள் இருப்பாங்க. 1000 பெண்கள் 1000 ஆண்கள்னு சமமாக பிறக்க மாட்டாங்க. 1000 பெண்கள்னா 1030 ஆண்கள் இருப்பாங்க. கலாச்சாரம் சுபிட்சமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டுவார் அவர். அந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய ஃபேலிக் சிம்பிளை கொண்டாந்து வச்சு இது பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவார். நம்மளும் ஐயோ சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். எவனாவது ஒரு பீனஸுக்கு போய் இவ்வளோ பேர் செலவு பண்ணா அவ்வளோ முட்டாளாயா நீ? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ முட்டாள் தான், அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நீ உருப்படுவேன்.